வெள்ளை நினைச்சுக்காமா. கருமசாமி, அதே நாகர்கோவில் பகுதி வீடு மனை சொந்தமா மனவருத்தம் அடைந்தது யார்? வீடு மனை சொந்தமா என்ன வருத்தம்? ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ வாட்ட அமைதியா இருந்தாலே போதுதா. முன்னூறுகள் பக்கத்துல மாயாண்டி வந்து நிக்கான், முன்னூறுகள் பக்கத்துல. ஆனா தற்காலமா இப்ப எம்பெருமான் நாராயணன் வந்து நிக்கான். புரியுதாடா? அதனால அவதாரங்கள் மாறுவது போல வழிபாடுகளை மாத்திக்கிட்டோம். இப்போ ஓராண்டு காலங்களாக ஓடுகிற வண்டி ஓடாம நிக்கி, வாங்கின லோன்கள்ல மனக்குழப்பம் நடக்கு. அதனால வருமானங்கள் குறைவா இருக்க, வச்சிருக்க முடியுமா முடியாதா, வேற எதுவும் குளறுபடி இருக்கா அப்படிங்கிற மனச்சங்கடம் காரணம் விட்டு வரலாம். சங்கடத்தை நீக்கி வண்டியை ஓட வச்சு தாரேன். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வந்து நடமாடும், அத மனதார வேண்டிக்கா, அதனுடைய அனுசரணையும் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்ணடியாளுக்கு உடல்நிலையில் கோளாறு இருக்கு, அதுல வேற எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா, பெரிதளவுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமோங்கிற ஒரு சில பயம் உள்ளத்துல இருக்கு. அப்படி வராம அந்த நோயிலிருந்து விலக்கி காப்பாற்றி நடக்கு. சந்தோஷமா இருக்கு. வார வேலைக்கிழமை என்ன வந்து பாரு. சென்னைக்கு போகிறோம் சாமி. நாகர்கோவில் இருக்கிறேன், எல்லாமே வந்து சென்னையில் இருக்குது. அப்ப என்ன ஒரு 3:30க்கு பார்க்கணும். கருமசாமி, அதே நாகர்கோவில் எல்லை வீட்டின் அருகில் அம்மன் கோயில் இருக்கும் மகன். பாப்பா, இசக்கியம்மன் எங்கடா இருக்கு? பின்பக்கம் இருக்கு. இன்னொரு தடவை காலம் என்னப்பா வேணும்? பக்கத்துல நல்ல நீட்டா இருந்ததா? உங்களுடைய முன்னோர்கள் ஊரு கண்ணை முடிஞ்சா நிதானமா உட்காந்துக்கா, கூப்பிட்டு பாக்குறேன். சரி, காலம் வரலாம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால சுடமாட சாமியும் பேச்சியம்மனும் உங்க குடும்பத்துக்கு போன தெய்வம். அதவே நீங்க தொடர்ந்து கும்பிட்டுக்கலாம். பேச்சியம்மைக்கு பதில் சக்தி அம்மனாக நினைத்து கும்பிடலாம். சுடமாட சாமியும் கையில கும்பிட்டுக்கலாம். இதுதான் உண்மையான தெய்வம். புரிச்சுதா? வேற என்னப்பா வேணும்? அள்ளி தந்துருக்கேன். நல்லா குலதெய்வத்தை கட்டதால வேற எதுவும் சொல்லலை. கேட்கும் கருப்பசாமி. ஆமா, அப்படியா? கடலூர் எல்லை கடலூர். உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா? எங்க வாழ்ந்துட்டு இருக்கா? வீட்டுக்காரரு என்ன காரணம்? நான் உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணும்? அதான் உங்களை வச்சு சொல்ல சொல்லிட்டா நான் சொன்னா வருத்தப்பட்டு தான் உங்களை சொல்ல சொல்லி கால வந்துட்டாங்க. உங்களோட வாழ்ந்ததை விட நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துடலாம். மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இவ ஒத்துழைக்க மாட்டான். அதனால நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கேன், நீ உன் அப்பா வீட்டுல இருந்துதா அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? அடிக்கடி சொல்றான். இதுக்கு காரணம் அவன் பக்கத்துல இருக்கா இவன் பக்கத்துல இருக்கா அப்படி நீங்க என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணது உண்டா? பண்ணல. ஏன்னா நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு ஆராய்ச்சி பண்ணதுக்கு தோணாது. அது மனிதனுடைய இயற்கை. உண்மையா இல்லையா? உலக வாழ்வை பற்றி சிந்திக்காம பரமா வளர்த்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கு. சுதந்திர உலகத்தை பத்தி நல்ல தெரிந்த அறிவு நுட்பமா இருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கு. அவன் ஒரு கண்ட்ரோலை மீறி இந்த உலகத்துல சுதந்திரமா வாழ பழகுனவன்.
இவன் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருந்து வாழ்ந்து பழகினவா. அவனுடைய ஃப்ரீடத்துக்கு இவன் ஒத்துழைக்கல. அதனால இவன் நமக்கு செட் ஆக மாட்டான். கொஞ்ச நாள் அப்படி சைலண்டா பிரிஞ்சிருப்போம். அதுக்கு பிறகு கட் பண்ணி விடக்கூடிய ரூட்டை கண்டுபிடிச்சுக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு அது செவிக்கு வந்திருக்காது, உங்க சிந்தனையில தோண்டி இருக்காது. இருக்கிற மனசு அங்க அதுதான். காரணம் வேணுமாமா? அப்பா அம்மாவுக்கு சொல்லுதியா, என்கிட்ட சும்மா சொல்லுதியா? வர வச்சு சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுமில்லப்பா. நீ மட்டும் அதுல ஒரு யோசனையோட இருந்துகிட்டு இருக்கிய. நல்ல எதிர்பார்ப்பு தான், நல்ல எண்ணம் தான். அதுக்கு அவன் இலக்கணமா ஆக்கி அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். கால் வைக்குவான், வர வச்சு தாரேன், பக்கத்துல வரலாம். பாக்கியை இருந்து என்கிட்ட பேசிட்டு போகலாம். 7 மணி வரை வெயிட் பண்ணணும். என்ன பக்கத்துல வாமா, நல்லாரு. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இன்னொரு தடவை கால உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. படிச்சிருக்கே தம்பி? உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. மலை அடிவாரத்துல ஒரே வீடு, கூரை வீடு, மழை, இருட்டு. பாம்பு வீட்டுக்குள்ள கிடக்கிறத பார்த்துட்டான். பாம்பு அடிக்கிறதுக்கு இருட்டுக்குள்ள கம்ப தேட முடியல. மழை வருது, வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியல. வீட்டுக்குள்ள நிற்கான். பாம்பு அப்படி நைஸா ஒரு குடத்துக்கு உள்ள போயிடுது. வெளியே வந்தா தானே கடிக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சான், ஒரு மூடியை தூக்கி அந்த குடத்துக்கு மேல வச்சுட்டான். இன்னைக்கு ராப்பொழுதையும் கழிச்சிருவோமே அப்படின்னு நினைச்சு படுத்திருக்கான். ஒழுங்கா தூக்கம் வருமா? அது அப்படி நகண்டுகிட்டே இருக்கும். அந்த குடம் சாஞ்சிடுதுன்னா பாம்பு எரிச்சியும் புஷ்ன்னு படம் எடுத்துரும். எடுத்தா படக்குன்னு கொத்திடும். உண்மைதானே? அப்போ உடன்பாடு இல்லாதவனுடைய வாழ்க்கை பாம்போடு உடன். ஒரு பாம்பு போய் குடத்துக்குள்ள கிடந்து எப்ப தள்ளிக்கிட்டு வெளியே வருமோ வந்துருமோ அப்படிங்கிற பயத்தோட மனிதன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத மாதிரி உடன்படாத பொண்டாட்டி கூட வாழ்ந்தது அப்படிப்பட்ட வேதனையும் துயரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதை உனக்கு நான் சொல்லுறேன். இதான உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. காரணம் நான் திருந்தணுமா அல்லது அவா திருந்தணுமா? அவ நினைக்கிறா இவன் நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும்னு நினைக்கிறான். அப்படி கிடந்தா எங்க வாழ்க்கை வேஸ்டா போயிடும். நான் நினைக்க அவ ஏன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கேன். அவ வரமாட்டா. ஆனா எனக்கு மன அமைதி இல்லை. என் உழைப்பு பிழைப்பு எல்லாம் வேஸ்டா போச்சு. சேர்ந்து இருக்கவா தனியே இருந்துகிட்டு வரவு செலவுக்கு எதையாவது கொடுத்து என் நிம்மதியை கழிச்சுக்கிடவா? இப்படிப்பட்ட குழப்பமான கேள்வி என்கிட்ட நீ கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா மகனே? காலில் வச்சுருவான். முரணனா மட்டும் இருந்தா அண்ணா இருக்கு பாரு கையில, அது என்னடா முரணனா இருந்தா எடுத்திருக்கலாம். ஆனா மனம் குளுமை பெற்ற ஒருவன் அதை பத்தி மனசுதான் நினைக்கி, ஆனா கையில் எடுக்க முடியல. உண்மையா இல்லையா? ஆனா இப்படி ஒரு மனம் படைத்த ஒரு பொண்டாட்டி கூட எப்படி சாமி வாழுறது அப்படின்னு நீ நினைக்கிற. அவன் மனத்தை உனக்கு பக்குவப்படுத்தி தந்தா போதுமா? 3 முறை என்ன பார்க்கவா, மெல்ல மெல்ல மன ஒற்றுமையோடு வாழ வச்சுட்டாரு. நல்லா இரு மகனே, கவலைப்படாத. அந்த சொத்துக்கு 3 மாதம் டைம் இருக்கு. சரியா? மெல்ல மெல்ல உனக்கே வாங்கி தர, உன் பங்குல பிசிறு தட்டாம கொண்டு வந்தாரு. ஆனந்தமா இருப்படா. அதே பாண்டிச்சேரி எல்லை மனைவி ஒருபுறம் தான் ஒருபுறம் என்று வாழ்ந்தவன். உனக்கு உங்க இருக்கா? நல்ல பிள்ளைடா. கால் ஒரு கேள்வி நான் கேட்க அதுக்கு பார்த்து சொல்லு. வேணுமா வேண்டாமா? கால் வைப்பான். எவ்வளவு தைரியமா வேண்டாம்ட்டான். அவளால பட்ட வேதனை எந்த பேருக்கு தெரியும்? என்ன அப்ப நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? ஏன்கிட்டே வந்த? அப்படியா?
வருத்தப்படுவியா? இந்த உலகத்துல சில நீதிகள் இருக்கு. மனித தொழில் பார்த்தாலும் நிம்மதி குறைவும் தடையுமா அது என்னப்பா? அதே மாதிரி இப்போ உழைத்து சேமித்து வைத்த சொத்துன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த உடல்ல வலிமை குறையதுக்கு முன்னால பிள்ளைகளுக்காக வழிகாட்டுறதுக்குரிய நிலையை தோன்றுனா நிறைந்த தடங்களும் பிரச்சனையுமாகவே வந்துகிட்டு இருக்கு. அமைதி இல்லை. கால் வந்துக்குவான். என்னப்பா வேணும் வேற? உடச்சு சொன்னா வருத்தப்படுவியே, சொல்லட்டுமா? அப்போ எங்க இருக்கா மனைவி? என்கிட்ட கால் வந்துக்குவான். கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி கதை கேட்டிருக்கியாடா? கதை கேட்டிருக்கியா? கதாநாயகனே நீ தானே, கதை எங்க கேட்க போற? உண்மையா இல்லையா? அந்த மனது திருந்தி உன்னுடைய மனநிலைகளை ஒப்பிட்டு வருமா அப்படின்னு பார்த்து தெளிவுபடி தரேன். கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. மெல்ல மெல்ல அந்த மனதை கரைத்து உன் பக்கம் திருப்பி வெற்றியாக்கி தரேன். நீ நினைக்கிற கற்பனைகளுக்குள் எதுவும் அகப்படவில்லை. வீணான மனக்குழப்பம் தேவையில்லை. மன சங்கடம் இல்லாமல் இருக்க வழிவகுத்து தர வெற்றி. நிம்மதியா இருப்பான். கருமசாமி, ஆமா அப்படியா? சரி பாக்குறேன். யாரு? சாத்தூர் எல்லை சாத்தூர். சொந்தத்துல பொண்ணு இல்லை, வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பையனுக்கு வலது காலை போய் பார்த்தேன். வலது காலில் சக்கரம் இருக்கு. அதனால அவனுக்கு கல்யாண வாழ்க்கை முடித்தாலும் ஓரிடத்திலிருந்து தொழில் பார்ப்பானுங்கிறத சொல்ல முடியாது. ஆனா அவனுக்கு இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய நல்ல காலத்தை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? உன் வீட்டுக்கு பக்கத்துல முனி பார்வை ஓடுத இருக்காடா? காலம் நடத்தி வச்சிருக்க. பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? என் தங்கை காளீஸ்வரின்னு பேர் வை. வெற்றி உண்டு. பொண்ணு கருத்த பொண்ணா வரும். கழிச்சுட்டுனா வேற கல்யாணமே நடக்காது. நடத்தி தரேன். இந்த வருஷமே நடத்தி தரேன். வெற்றி உண்டு. பொம்பளை பிள்ளை பக்கத்துல வாமா, காப்பாத்தி தரேன். என்ன அடுத்த வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன பாருங்க. கருமசாமி, சாத்தூர் எல்லை தெய்வ தொண்டு புரியும் குடும்பம். என்ன வேணும்? தொழில் வேணும். என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடுது. என்னன்னு பாக்குறேன். கால் யாருடா சட்டம்? ஒரு பசுவின் கன்றை ராமேஸ்வரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர. அப்படி விட்டுட்டு வந்தா உயிர் சேரது நாம காப்பாற்ற. உன் மகளுக்கு தொழில் விஷயத்துல 1.5 வருஷமாக தடங்களும் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு. அதை தீர்த்து தெளிவுபடி தந்துருக்கோம். போதுமில்ல? தொழில் அமைச்சு தரேன். அரசாங்கமே உதவி செய்யும். வெற்றியாச்சு. அந்த பசுவின் கன்று மட்டும் ராமேஸ்வரம் போயிடணும். ஒரு வருஷ கால அவகாசம். கர்மசாமி, ஆமா அப்படியா? ஓஹோ, கேட்டு பார்ப்போம். சாத்தூர் பகுதியில் ஒரு மணி நேரம் கூப்பிடவே இல்லைம்மா. கருமசாமி யார் வீட்டு பக்கம் இருக்காரு? சத்தமா பேசுங்க. உங்க ஊர், உங்க வீட்டு பகுதியில திருப்பதிக்கு யாராவது போயிருக்கீங்களா? எப்போ போனீங்க? அங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து அதை நிறைவேற்றாமலே கிடக்கலாம் இருக்கு. கால் வரலாம். அதான் ஓங்கி நின்று கும்பிட்டேன்.
வெங்கடாஜலபதி மனக்கடன் அதுக்கு பேர். என்ன வேணும் இப்ப பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளுடைய சூழ்நிலை சரியில்லாமல் 3 வீடு 3 பிள்ளைகளும் அப்படி குடும்பமே சரியில்லாமல் கால் வந்துட்டு வரலாம். எப்படி வைங்க சொல்லுங்க, பேசாத. அல்லு இன்னும் 18 நாட்கள் கழித்து என்ன பார்க்க வரணும். அதுவரை கொஞ்சம் கால சூழ்நிலைகள் இருக்கு. 18 நாள் கழிச்சு அந்த வாக்கை கொடுக்குறேன். சொன்னேன் 18 நாள் கழிச்சு என்ன பார்க்க வரணும். கருப்புசாமி, ஆமா அப்படியா? என்னப்பா சத்தம் தம்பி? ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்கள் அடுத்த லைன்ல கூப்பிடுறேன். என்னப்பா வேணும்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. கால் வந்துட்டு வரலாம். அவன் யாரு? வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர 3 ஆண்டு காலங்களாக கடன்களால் மனச்சிக்கல் அடைந்திருக்க. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுமா? அதுக்கு வேண்டிய மகாலட்சுமி நாட்சத்திரம் கொஞ்சம் கண்ண முடி உட்கார். இந்த கறியை கொண்டு போய் நிறைந்த செல்வம் கிடைக்கும், உன் கடன்லாம் தீரும். அங்க போய் பார்த்தா முத்துக்கருப்பம்னு ஒரு சாமியை போய் பார்த்துருந்தேன். ஆனா இப்போ 3 ஆண்டு வேணும், கால் வந்துட்டுவான். ஆனா உண்மையை சொல்லுவேன், நீ வருத்தப்படக்கூடாது. கூடிய பாக்கியம் இருக்கான்னு பார்த்தேன். மனைவியினுடைய உடல்ல ஆரோக்கியம் தான் குறைவை தவிர கர்ப்பப்பையில குறையில்லை. அதனால ஒரு பிள்ளை பிறக்கும், அது பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அவளுக்கு கருமாரியம்மான்னு பேர் வைக்கணும். கால் விட்டுருவான். ஆடியில பொங்கல் வச்சு கும்பிடும் பொழுது கர்ப்பம் தயாராகும். வெற்றி விடுவார். கர்ப்பசாமி, ஆமா சரி. அதே புதுக்கோட்டை எல்லை தன்னுடைய தொழில் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்தார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிலமும் மனையடிகளும் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதனால உறவினர்கள் பகையும் தேவையில்லாத வழக்கு ஒம்புகளும் கூடி இப்பொழுது நிறைய பாதிப்பும் தொழில் நஷ்டமும் நடந்திருக்கிறார். ஆனா இதுல வேற எதுவும் மைமந்திர தொழில் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில கணக்குகள் மனத்துல உண்டு. நடக்கலன்னு கட்டளையாயிருக்கு. அதனால இந்த நஷ்டத்தை தீர்த்து வழிவகுத்து தரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அந்த வேலைக்கு அமைதியாயிடும், தெளிவு கிடைக்கும். நல்லா இருக்கு. இந்த காசு பணம் வச்சுதான் புண்ணியமா இருப்பப்பா. எட்டையாபுரம் கிட்டையா இருக்கு. எட்டையாபுரம் வாங்க. உன் வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்துட்டுமா? கால் வந்துட்டு வா. எந்திக்க முடியாது. உனக்கு போல சமந்தகாரி எவ்வளவு சொல்லு. மக்கமாருடைய வாழ்க்கையெல்லாம் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சுக்கிறேன். ஒருத்தர் தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணி வீட்டுக்குள்ள மன போராட்டத்தை உருவாக்கி பெரியவங்களை மதிக்காத நற்குணமற்ற நிலைகள்ல இருக்கிறதுக்கு காரணம் யாரோ மைமந்திரத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லி நீங்க எல்லாம் மனம் குழம்பிருப்பீங்க. அப்படி எதுவுமே நடக்கல. அதெல்லாம் சும்மா சொன்னது. ஆனா இருந்தா அதை தீர்த்து தருவேன். அப்படி இல்லைங்கிறது முடிவா இருக்குது. ஏன் அப்ப இந்த போராட்டம் நடக்கு? 3 வருஷமா நடக்கு. என்ன நடக்கு? இதெல்லாம்
சனி பகவானுடைய விளையாட்டு. அதனால இவைகளை சரியாக்கி பகவான்கிட்டே வர வாங்கி உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வர வைப்போம், வர வைப்போம். அதான் நான் சொல்லதான் நீ சொல்ல இடத்துல சொல்லுத கெட்டிக்காரக்கா. அவனை இப்ப பார்க்க மாட்டேன். இப்ப இந்த பிரிஞ்சு கிடக்கிற வண்டியை ஒண்ணு சேர்த்துருவோம். பக்கத்துல வா. கர்மசாமிக்கு இந்த மகளே செம்மையா இருக்கலாம். சந்தோஷமா அடுத்து வரும்போது பார்க்க வேண்டியதான். வீடு வாசல் சம்பந்தமாக நிறைய போட்டி பொறாமைகளான குடும்பத்துக்கு பல இன்னல்களும் பல்வேறு தடங்கல்களும் பண நஷ்டங்களும் தேவையில்லாத உறவு போராட்டங்களும் குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஒரு வார்த்தை முரடா பேசியிருந்தா காவல்துறையவே கூட நம்ம தொட்டுட்டு தான் வந்திருப்போம். உண்மையா இல்லையா? அதனால அந்த நிலைகள்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமும் வந்திருக்கு. ஒரு மகனுக்கு மட்டும் வாழ்க்கையை சீராக அமைச்சு கொடுக்கணும், நம்ம சொல்லுக்கு மாறுபட்ட நிலை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு உள்ளத்துக்குள்ள இருக்கு. காரணம் சொல்லலாம். அதனால அந்த பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா போதுமா? வரக்கூடிய ஐபிஎஸ்சில கல்யாணம் நடக்கும். சொந்தக்காரங்கள்ட்ட பொண்ணு இருக்குன்னு காதுல செய்தி வந்து இடுக்கி கல்யாணம் முடிச்சா 6 மாசத்துல பையன் நம்ம வீட்டுல இருப்பான், பொண்ணு அவங்க வீட்டுல இருப்பாங்க, முடிப்போமா அப்படி சொல்லி என் பிள்ளை இன்னொருத்தருக்கால நிறைய விசித்திரமான மனிதர்கள் அதிகம். இப்ப கூட ஒருத்தர் இதுக்கு முன்னாலேயும் பல பேர் இங்க வந்து சாமி நம்ம கேட்கிற கேள்விக்கு அவர்கிட்ட ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு நினைச்சு வாரான். அது அவனுடைய எண்ணம். நான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கான். அந்த ஆன்மீகத்தில் உள்ளவன் கேட்கும் பொழுது எப்படி பதில் சொல்லணும்? நீ தவமறிந்து அனுபவத்தில் தெரிய வேண்டிய ஒரு விடையை ஒரு 101 ரூபா தட்சணையை போட்டு என்கிட்ட கேட்க நினைச்சா அது நடக்காதுன்னு சொல்லி அனுப்புவேன். சரிண்ணா? அப்போ இருந்த தவத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அத மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுகிற வாக்குல தான் அந்த சக்தி இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா இந்த நிலைமை ஏற்படும். அதனால இந்த வாக்க மதிச்சு அப்படி 3வது தலைமுறைக்கு உட்பட்ட சொந்தத்துல பெண்ணை தேடு, உனக்கு கல்யாணமும் நடக்கும், குடும்ப வாழ்க்கையும் பெருமையா நடக்கும், இன்னொரு வீடும் கட்டி தருவேன். வெற்றி உண்டு மகன், வாழ்க்கை ஐஸ்வர்யமா இருமா வாழ்க்கை. அதே ஆண்டி பெட்டி என்னண்ணே புண்ணியம் புண்ணியம். கணவன் மனைவி மகன் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினியாடா? நடத்தினியா? இப்ப என்னப்பா செய்யணும்? வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோமா இல்ல கல்யாணத்தை முடிச்சு குடும்பத்தோட அனுப்புவோமா? அப்ப நீ வெளிநாட்டுக்கு போற, இந்தியாவிலே இருந்துக்கலாம் முடிவு எடுத்திருக்கியா? நல்ல பையன் தன்பம். கொஞ்ச நேரம் கண்ண மூடு, உனக்கு உள்ள நான் வாரேன். சார், ஐப்பசி மாதத்துல இருந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மண்மனை சம்பந்தமான தொழில்களை கையில் எடுத்தால் வெற்றி கிடைக்கும். என்னடா தப்பா சொல்லிருக்கனா? சரியாத்தானே சொல்லிருக்கேன். அதுல நீ பல கோடிகள் சம்பாத்தியம் செய்வ. உனக்கு கீழே 4 பேர்கள் பணி செய்வாங்க. அவங்க உனக்கு அசிஸ்டண்டாகவும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சி தந்தையாரை பார்க்க சொல்லிட்டு மீண்டும் நீ வெளிநாட்டுக்கு போய் வந்து அங்கேயும் இந்த தொழிலை பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். காரணம் சொல்லலாம். ஆகாய மார்க்கத்திலையும் செல்வம் கிடைக்கணும்னு பாக்கியத்தோட தான் நீ பிறந்திருக்க. அது நடந்தே ஆகும். அதை யாரும் தடுக்க முடியாது. அதனால 6 மாதம் கழித்து கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு ஆத்திரப்பட்டு பேச வேண்டாம். ஏன்னா அவன் மனம் திறந்து பேச வேண்டிய விஷயம் 2 இருக்கு. அதை பேசும் பொழுது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். என்னப்பா வெற்றியாக்கி தரேன்.
வாங்கணுமா? சொல்லுவாரா? இல்லையம்மா, அந்த விஷயத்தை நான் போய் பார்த்தேன். அது ஏற்கனவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னே முடிய வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மனிதனுடைய மனம் எனக்கு பிடிக்கல. சற்று பொறுமையா இருங்க. அதில் 2 பேர்கள் தலைப்பட்டிருக்கீங்க. புரியுதா? என்னப்பா சரியாக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேலப்பர் சாமி கோயில் எங்கப்பா இருக்கு? அங்கே போய் கும்பிட்டுருக்கீங்களா? நீ இன்னும் ஒரு முறை அங்கே கும்பிட வேண்டியிருக்கு. கல்லூர் போகலாம். நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க, நீங்களாம் இருங்க. வெற்றியாக்கி தரேன். அந்த இடத்துல உள்ள வில்லங்கத்தை தீர்த்து தரேன். ஒருத்தன் பொய் சொல்லுதானா இல்லையாங்கிறத உன்னால தீர்மானிக்க முடியலல்ல? உண்மையா இல்லையா? அவனை உன் பக்கம் வசமாகிட்டேன். போ. மாரநாட்டு கருப்பசாமி, சின்ன வயசுலயே தத்துவமசியா ஆயிட்டான். தத்துவமசினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாது. நான் அதுவாக இருக்கிறேன் என்பது பொருளாகும். இவன் உள்ளத்துக்குள்ளேயும் இவன் ஆன்மாக்குள்ளேயும் உணர்வுக்குள்ளேயும் நம்ம கருப்பசாமி, கருப்பசாமி தான் நம்ம, நான் தான் கருப்பசாமி, அவர் தான் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவன் உள்ளத்துக்குள்ள தானாகவே விளைஞ்சிடும். புரியுதா? அப்படி விளைஞ்ச ஒரு காரணத்தால கருப்பசாமின்னு சொன்னாலே உடம்புல ஒரு வைப்ரேஷன், ஒரு உணர்வு, அருள் உணர்வு இவனுக்கு துடியா வந்து துள்ளி விடுதான். இப்படி ஒரு நிலை இருக்கு. அதை உண்மையாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா ஒரு பெரிய பகை காத்து இருக்கு. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய பகை காத்து இருக்கு. என்ன சாமி ஆடுறதுல இந்த பகை காத்து இருக்கு? பொதுவா கோயில் வச்சிருக்கவங்கள, கோயில் வச்சிருக்கவங்கள, சாமி ஆடுறவங்கள மந்திரவாதி தான் பகையா நினைப்பான். ஏன் இவன் கோயில் வச்சு என்னத்தையா சொல்லிட்டாம்னா நம்ம மாந்திரிக தொழில் வம்பா போயிருமே. அதனால அவனுக்கு ஒரு வாயை கெட்டு, பயத்தை கெட்டு, அதை கெட்டு, இதை கெட்டுன்னு பகைச்சு. புரியுதா? என்னடா அப்படிதான் செய்வாங்க. ஆனா யாரை கெட்ட முடியாது? ஞானியை கட்ட முடியாது, ஞான சக்தியை கட்ட முடியாது. ஆங்காரத்தையும் உணர்ச்சியை நம்பி ஹாய் ஹூய் ஆடுதான் பாரு, அவனை கட்டிடலாம். ஞான சக்தியை கட்ட முடியாது. ஆனா இவனுடைய மனோசக்திக்கு உள்ள போய் பார்க்கும் பொழுது இவன் அறியாமலே ஒரு சக்தி இவன் உடம்ப லைட்டா தொடுது. அதுல இவன் தன்னை அறியாம ஆடுதான். புரியுதா? இப்போ ஒரு பகை காத்திருக்குன்னு சொன்ன, 2 விதமான பகை. 2 விதமான பகை என்றால் ஒரு பெருத்த சமூகமே இவனை வளர விட்டுறக்கூடாது என்று நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? மனபேதம், மனித பேதம். ஆண்டவருக்கு பேதம் கிடையாது, மனிதனுக்கு பேதம் உண்டுல்ல. நான் மேல நீ கீழே, நான் மேல நீ கீழே. உங்களுக்கு புரியுதா புரியலையா? உனக்கு புரியலையா? நீ பொம்பளை, உனக்கு புரியாது. நான் பிறப்புல மேல, இவன் பிறப்புல கீழே. இவன் சாமியான்னா இவங்கிட்ட போய் நம்ம நிக்கிறதா? புரியுதா? கால் விட்டுருவாங்க. புரியுதா? குடிப்பியான்னு கேட்டாரு. நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ குடிப்பியாடா? நாளையில இருந்து குடிக்க மாட்டேன். குடிப்பேன், நான் குடிக்க மாட்டேன். கிடாய் வெட்டுவியான்னாரு. வெட்ட மாட்டேன். ஏன்டா கிடாய் வெட்ட மாட்டேன்? எல்லா உயிரினங்களுக்கும் கருப்பசாமி தந்தை. ஒரு உயிரை அழிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாரா? அதுல எனக்கு மனசு இல்லப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப சொன்னார், எப்படி வாங்கணுமோ அப்படி பக்தர்கள்ட்ட நான் வாங்கிக்கிடுவோம்ப்பா அப்படின்னாரு. இன்னைய வர எங்க கோயில்ல என்ன செய்யல, நாங்க கிடாய் வெட்டல. ஏன்னா உயிரினங்களை காப்பவன் இறைவன். ஒரு பிள்ளைய அடிச்சு சாப்பிட கடவுள் நினைக்க மாட்டான் அப்படிங்கிற தத்துவத்துல ஸ்ரீராமனுடைய பிள்ளையாக வைத்து கிடாய் வெட்டாம, உயிர் பலி இல்லாம உயிர் காக்கும் உத்தம தெய்வமாக இந்த கோயில்ல கருப்பசாமி வீட்டியிருக்கோம்.
புரியுதா? குடிக்க மாட்டோம்னு சொன்னேன். அடே நீ குடிக்க மாட்ட, ஆனா அசுரர்களை அழிப்பதற்காக நான் எடுத்த அவதாரத்தின்படி எனக்கு மது படைக்கணுமே, நீ படைப்பியானாரு. அது நான் செய்தேன் அப்படின்னேன். அதான் இப்போ மது படைச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டுல காணதிய இருக்கா? படைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சாமியாடி நான் குடிப்பனா? குடிக்க மாட்டேன். அந்த வாசமே எனக்கு பிடிக்காது. ஆனா உலகத்துல கருப்பசாமி ஆடுற அன்புக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? ஜாமுன்னு தண்ணி அடித்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க இஷ்டம், எனக்கு அது தெரியாது. நான் குடிக்க மாட்டேன். அதத்தான் இவங்கிட்ட கேட்க, இளைய சின்ன பேரா குடிப்பியால நீ? இன்னைக்கு அந்த ஒரு கேள்விக்குள்ளதான் இவனுக்கு கொடுக்க வேண்டிய வரமே லாக் ஆயிருக்கு. சரிதானா? வாங்க முடியாது. அதனால இவன் குடிப்பானான்னு கேட்டா நான் குடிக்க மாட்டேன். ஏன் யூடியூப் ரொம்ப பாத்துட்டியா? குடிக்க மாட்டான். ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு சில உண்மைகள் தெரியாது. எப்படி தெரியாதுன்னு சொன்னா, நான் வச்சிருக்கிறேன் ஸ்ரீராமபுத்திரனாகிய கருப்பசாமியை நேர்முகமான அவதாரமாக. சங்கிலி கற்பம்ங்கிறது சாமியுடைய பெயரை பெற்று ஒரு அருளை பெற்ற ஒரு தனி அவதாரம். அதே மாதிரி மாரநாட்டு கருப்பசாமி என்பதும் சாமியுடைய அருளை பெற்று மனிதனாக தோன்றி நிறைந்து நின்ற ஒரு அவதாரம் ராஜகுலத்துல. புரியுதா? அதனால அந்த கருப்பசாமி உதரம் குடிக்கத்தான் செய்யும், மது குடிக்கத்தான் செய்யும், அருவாளை வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போகத்தான் செய்யும். சின்ன பையன் செய்ய முடியாது, 16 வயசுக்கு மேல செய்வோம். அதுவரை இவனுக்கு அந்த சக்தி விபூதி கொடுக்கறதுக்கும் ஊர் நிற்கிறதுக்கும் இவன் செய்வான். அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த சமூகம் உங்களுக்கு முன் வந்து நிற்கும். அதை வெற்றியாக்கி தாரேன், சரியாக்கி தாரேன். கால் ஒன்று கும்பிடுவாங்க. ஏன்டா அப்படியெல்லாம் முடி வளர்த்துருக்க? வெட்டக்கூடாது, அவன் சடை போட்டு கொண்ட போடணும்னு நினைக்கிறான். அப்படிதான் நினைக்க ஒரு முறை ஒரு கருப்பசாமி போய் மொட்டை போட்டுக்கா, அதுக்கு பிறகு மாறி. சரியா? கேட்கலாம். பிடிவாதம் பிடிச்ச கழுதை.